ஏய், அவன் போன ஒன்று ரூமை கழுவி விட்ரு. ஆட்டோவே கழுவ சொல்றிய? நான் கழுவுறேன். ராசியில் கழுவ தெரிஞ்ச எனக்கு ரூமை கழுவ தெரியாதா? நான் பண்ணுறேன். ஆமாம், அவன் உங்களை கழுவ, நான் ரூம்பை கழுவ. இது எனத்துக்கு ரெட்டை வேலை. உங்களை தூக்கி வெளியே போட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். கிடந்துக்கிட்டு உசுறு எடுக்குது போய் சேராம. வாக்கியத்தை நிம்மதி இம்புட்டு நம்பிச்சு இருங்க, இந்த அடுத்து விட்றேன். உசுருடா. ஏன் பெரியா ரொம்ப கஷ்டப்படுறீல்ல? டேய், நீ முக்குனாதான் புத்திரம் வரும். எனக்கு தானா வரும். இறக்கப்படுறியா? போடா. வாங்க வாங்க, வணக்கம். என்ன பார்க்குறீங்க? பெரியவோடது சாப்பிட்றது 4 இட்லி, ஆய் போக 5 சிகரெட்டு. என்ன ஆகும் உடம்பு? ஐயா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்கயா, கலைஞரா, புது பணக்காரரு, ரியல் எஸ்டேட் காசு கொளிக்குது. வாங்க 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 வாங்கண்ணா. எங்க மாமா கக்கூசுக்கா வர்றது? இந்த எகத்தாளத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. ஆமாம், பத்திரிக்கையில் என் பேரை 4வது இடத்துல போட்டிருக்கீங்களா? ஒன்றியமோ நகரமோ உங்களுக்கு வசதியாக போச்சு இல்லை? என்ன சாதினே தெரியாதவங்களுக்கு கீழே என் பேரா? இல்லை மாமா, கட்சிக்காரங்க தப்பாக நினைப்பாங்க, அதுக்கு தான். அப்போ நான் தப்பாக நினைக்க மாட்டேனா? குலதெய்வம் கோயிலில் அரைமுடி தேங்காய் தான் மரியாதை. அதை முதல்ல வாங்குறதுக்கு தான் வெட்டு குத்து அளவுக்கு சண்டை நடக்குது. மரியாதை ஏன் வாழ்க்கை? சரி சரி, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளையா போயிட்டீங்க. வாங்க உள்ள வாங்க. அஞ்சனாவும் வரும்னு எதிர்பார்த்தேன். இல்லைத்த, சாரதாஸுக்கு போகும்போது கூட உங்களையும் கூப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. மாமா, சாப்பாட்டை காக்க வைக்கக்கூடாது, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுவான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிடலாம். கூல்பானே, ஐயா ஐயா, இந்த வந்துட்டேயா ஐயா. உள்ளவா வாடா. ஐயா, பெரிய ஐயா ரூம் பின்னாடி கழுவிட்டேயா. அவரை கழுவுனது போதும், வாடா. ஐயா, நான் எப்படியா உள்ள? ஒப்புறான கூப்பிட்றேன்ல, இப்போ வர போறியா இல்லையா? சரிங்க, உங்க பேச தட்ட முடியும். சரிங்க. எங்க போற? உட்காந்து சாப்பிடு. உட்காருங்களேன்ல. ஐயா, நான் திண்ணையில தானே சாப்பிடுவேன், இங்க எப்படி? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான், சாப்பிடு. சாப்பிட்றா. ஐயா சொன்னா 1000 அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு தான் இதெல்லாம் உட்காருங்க. எங்க என்ன பாக்குறீங்க? என்னடி என்னங்க இது புது பழக்கம்? இவன் தாத்தன் என் ஜீலியை பிடிச்சிக்கிட்டு போடவே தெரியவான். இவன் என்னடான்னாக்கா மோடி காசு வாங்க கூப்பிடுறேன், வரமாட்டாங்கிறான். எழுதுறான், என்னதான் எழுதுறாங்கிறது தெரியும். வாட்ஸ்அப்பு காலத்தில் போய் லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறாண்டி.
ஆக்சிடென்ட், அது என்னன்னு கிடக்கூடாது, சீக்கிரம் எடுங்க. ஐயா வந்தோம் மாலை ஓட்டான், காசு கொடுக்குறிய? இங்கே எலெக்ஷன் நடக்குது, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு. நமக்கு தான் போட்டியே இல்லையா? ஐயா சரி சரி ஆகட்டா, நானே பேசலான்னு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி கருங்கலி மேலே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ 3வது பிரசிடண்ட் ஆக போகிறேன். நாமினேஷனுக்கு முதல்ல நீ வேற நிலைமை தெரியாமல் பேசிக்கிட்டு. இப்போதான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்துச்சு, உன் பஞ்சாயத்தை ரிசர்வாக மாற்றிட்டாங்க. இனிமே உன் பஞ்சாயத்தில் ஒரு எஸ்சி கேண்டிடேட் தான் நிற்க முடியும். என்ன பண்ண போற? மாவட்டம் இது எதுவும் மாற்ற முடியாதா? நாளையா மந்திரி நினைச்சாலும் மாற்ற முடியாது. இதெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ற கூத்து. ஏன் கேட்குற? இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ. என்ன மாவட்டம் அநியாயமா இருக்கு? இத்தனை ஊர்ல ஏன் என் பஞ்சாயத்தை மட்டும் ரிசர்வ் ஆக்கணும்? என்ன திட்டம் போட்டு பழிவாக்குறீங்களா? அதெல்லாம் இல்லையா, இந்த தலித்துகளை முன்னேற்றுறோம் முட்டு கொடுக்குறோன்னு சொல்லி மாவட்டத்துக்கு 10-15 பஞ்சாயத்தை மாற்றுவானுங்கல்ல, அதில் இழவு ஓம் பஞ்சாயத்து மாட்டிடுச்சு. இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாதுயா. ஏன் மாற்ற முடியாது? நம்ம பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் பண்ண மாதிரி என் ஊர்ல எலெக்ஷனை பாய்காட் பண்ண வைக்கிறேன். பண்ணுவேன். இந்த பஸ்ஸை கொளுத்துறது, பாய்காட் பண்றதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா ஓகேயா. இப்ப ஏகப்பட்ட மீடியா வந்துருச்சு. அதுக்கு மேல இவங்கள கொம்பு செய்வதுக்கு 5-6 கட்சி வந்துருச்சு. இவங்களா எதிர்த்து நெல்லு, எமன வெல்லு, கிழிச்சு தொங்க உடனே கோவிட் தெரியுறாங்க. உன் ஊரு பொது பஞ்சாயத்தா மாறுற வரைக்கும் நீ கொஞ்சம் அடக்கிட்டு தான் இருக்கணும். புரியுதா உனக்கு? என் நாற்காலியை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஊழல் கேஸ்ல உள்ள போறவங்க சிஎம் சேர்ல ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரி என் சேருக்கும் ஒரு பொம்மையை நான் பிடிக்கிறேன். தலித் தான் ரிசர்வா. நாற்காலியில் உட்கார வச்சா அவங்க நம்மள மாதிரி ஆயிடுவாங்களா? அப்ப எஸ்சி அந்த ஊருக்கு பிரசிடண்டா? சொத்தம். ஏய், இது என் பதவி, என் பஞ்சாயத்து. எவன் பதவிக்கு வந்தாலும் நான் சொல்ல தான் நடக்கும். நீங்க செவனே நிறுத்து தொலைங்கயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனி மறுக்க முடியாது டேய், போய் மீசி எடுத்துரு. ஏய், புறா அந்த கருமத்தை புரியா? இளவுக்கு வந்தது நல்லா தான் போச்சு. இங்கேயோ ஒரு அடிமையை செலக்ட் பண்ணிட வேண்டியதான். ஆமாம் தலைவரா? ம். கோவிந்தராஜ் போய் எப்படி இருப்பான்? யாரு? மாடு வெட்டியா? சரியா இருப்பான் ஐயா. நீங்க கிழிச்சு கூட தாண்ட மாட்டான். என்ன ஒண்ணு, குடிச்சா ஆள் புலியாயிருவேன். வேணாண்டா, இந்த புலி சிறுத்தையில நமக்கு ஆகாது. ஐயா இந்த மதிப்பை 40 வருஷமா அவங்க காலடியில் கிடக்கான். குடிக்க மாட்டான், குரலை வசதி பேச மாட்டான். பேசாம அவனை நிக்க வச்சிடலாமே. அவனை எஸ்சி மட்டும் நினைக்காத, படிப்பில் அவன் எஸ்எல்சி. படித்தவனை என்றைக்குமே நம்பக்கூடாது. ஏஜ்டா அவனை பாருங்க. ஏஜ்டா இந்த நம்ம ஊழ கத்தேன். என்ன பை எலெக்ஷன் வரும், பரவாயில்லையா? ஐயா ஐயா ஐயா, எங்க அக்காவோட பாத்தியலா? காலில் விழுந்து மட்டும் இல்லை, கடந்து தலைவரா இவன் சரியா வருவான்.
இப்படி நான் என்ன பண்ணான்னு தெரியும். நீ மூடு. இந்திரா 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 எந்திரி எந்திரி இந்திரா. போட விட்டா காலை நக்கி எடுத்து வரும். டேய் குல்பான டேய் இந்த அடிமை மறந்துட்டுமே எந்த கருமத்திட்டாலும் கையெழுத்து போடுவான். கோயிலுக்குள்ள எதுவுமே வர மாட்டான். ஊருக்கு என்ன இந்த உலகத்துக்கே இவனை பிரசிடண்ட் ஆக்கலாம். ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்க. எங்கள் அப்பனுக்கு பை நிரம்பி இருக்கும். ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாடா. இல்லைங்கய்யா, தூக்கத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வாடா. போடா சொல்கிறேன்ல. சரிங்கய்யா. இவனை பிரசிடண்ட் ஆக்கிட்டு வீட்டில் எங்கள் அப்பனுக்கு எவன் ஆள்றது துடைக்கிறது. என்ன பெரியாத்தா? ஐயா வீட்டுக்கு அவசரமா போயிட்டு இருக்கேன், சொல்லு. மாதிரி தெரியலடா. பிள்ளைல கொண்டது மாதிரி கொண்டு போட்டாங்க. போய் போயிடுங்க. பிள்ளைய அறுத்தாலும் இந்த புள்ள போய் போலீஸ்ல சொல்லுடா. குறுக்குச்சி மாதிரி பேசாத. ஐயாவுக்கு போய் நம்பிச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி எத்தனை பேரடா பழி வாங்க போறோம். ஐயோ ஏயா சுத்தமே பண்ணிடு. ஐயா இவன் அடிமை இல்லை, கொத்தடிமை. கரெக்டா இருப்பான். டேய் பண்ணிடு. டேய் வாடா. ஐயா வாடா என் அரசியல் வாரிசு. குமாரசாமி இப்படிக்கு வணங்க முடி. இருங்க ஒரு நிமிஷம். டேய் உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? ஐயா என் மருமவனை பாத்தியாடா? இனிமே இந்த ஊருக்கு நான் பிரசிடண்ட் இல்லை. ஐயோ ஐயா என்னையா சொல்றிய? உங்களில் ஒருத்தன் பிரசிடண்ட் ஆகணும் தானே அன்னைக்கு அவன் சத்தம் போட்டான். அவனை புதைச்சிடலாம். அவன் நினைப்ப. அதனால இந்த ஊர்ல இந்த தடவை உங்களை ஒருத்தன் தான் பிரசிடண்ட். பாத்தியா தலைவர் பாலிட்டிக்ஸா? அதுக்கு பன்னீர் சரியா இருப்பான். ஐயா எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அவன் ஆத்மா சாந்தி அடையணும்டா. உன்ன மாதிரி ஒருத்தருக்காக தான் அவன் என்கிட்ட பேசினா. அதுக்கு இல்லையா நான் எப்படி சுக்ரது அடிக்குது. விடு விடு. கிளர்க்கு என்னைக்கு நாமினேஷனு? 7ஆம் தேதி. 7ஆம் தேதி உங்க வீட்டில் ரெடியாரு. நான் வந்து கூட்டு போறேன். சரிதானையா? யாரு வேலைக்கு போற? இங்க என்ன பண்றீங்க? என்ன மாப்ள மேக்கப்லாம் தூக்கலா இருக்கு. பவுடர் அள்ளி அப்பிட்டாமா. மாமா நல்லா தான் இருக்கு. என்ன கேட்டியா? இப்போ ஓகே மாமா. வெள்ளக்கார மாதிரி இருக்க மாப்ள. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. மகாராசனா இருங்க. அண்ணமோனே உன்னை தூக்கிட்டா ஊர்வலமா போறேன். நடந்தா படுது. கூப்பிடா. ஏய் மாமா இறக்கு. நீ அவங்களோட சேர்ந்துட்டு இறக்கு மாமா. ஆடு செத்தா தூக்கு. மனுஷன் தூக்கிட்டு இறக்கி விடு. உன்னாலதான் தலை நிமிர்ந்து நிக்குது. இறக்கி விடு. வாங்க காசை கொடுத்துறாரா? ஏய் விடுங்கடா. அப்பா யார் அடிக்குது தங்கம்? ஏய் மாமா அடி வாங்க போறவ. இறக்கி விடு. பயப்படுறான்ல. மாஸ்டர் வெளில இறக்கு. என்ன கூட வந்துட்டு போறீங்கன்னா போங்க போய் வேலையை பாருங்க. நான் கொண்டு வந்துடுறேன். இத்தனை நாள் வண்டியிலேயே போனேன். எப்போதும் போல நடந்தே போறேன். அண்ணே நானே ஆஃபீஸுக்கு போய்க்கிறேன். நீங்க யாரும் வர வேணாம். அத்தாச்சி நீ 100 நாள் வேலைக்கு போலையா? கிளம்பு எல்லாம் போங்க. என்ன வாயில வெத்தலை போங்க போங்கன்னு சொல்றான்ல. யாரும் வர வேணாம். தலைவர் அவரை பார்க்க தான்டா போறேன். கூட தண்ணி வேஸ்டா போகுது. நீலி கொலாவை அடைக்க மாட்டா பையனை போட்டு விட்டுருவேன் பாரு. இழுத்துட்டு இருக்கிறடா இப்ப என்ன ஆட்டம்? வெள்ளாட்டி கட்டினதுக்காக என் பிரச்சனை வெட்டி கொண்டாங்க. என் பேரப்புள்ள எத்தனை வருஷம் கழிச்சு வெள்ளாட்டி கட்டிட்டு இது வரேன் சுத்தி கழிக்க. கணக்கு திருஷ்டியா? இதெல்லாம் நான் தானே சுத்திருக்கேன். என் பேரனுக்கு நான் சுத்துறேன். வெள்ளை கண்ணு நல்ல கண்ணு கொல்லி குனிஞ்சதெல்லாம் போத முடியே. நம்ம கோப்பலிங்க தான் மாறிட்டாராம்ல.
அப்புறம் என்னடி வேலை பார்த்துக்கிட்டு நம்ம கூல் பண்ண தானே பிரசிடண்ட். வாங்கடி போலாம். எதிர்நீச்சல் பார்க்கலாம்டி. விரைவில் ஆண்களுக்கும் உரிமை தொகை. ஐயா தோற இங்க பாரியா. வணக்கண்ணா. ஐயா பக்கம் தான் ஆஃபீஸ் போகிறேன். வரீங்களா? ஓ அப்புறம் வரீங்களா? நான் போய் ஆஃபீஸில் இருக்கேன். நீங்கள் பொறுமையாக வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு காசு. உட்காந்தா இருக்கையா உங்கள் எல்லாருக்கும் ஆப்ஷன் தான். வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம், உட்காந்தா இருப்போம். கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு வாடா. நானும் உங்களோட 100 நாள் வேலை பார்த்தோம்டா. ஐயாவை ஏமாற்றமா என்ன ஏமாற்ற முடியாது. ஆலங்குளத்தை டூர் வாழணும், அள்ளிக்குளத்தை டூர் வாழணும், ஊர்ல ஒரு சீம கருவை இருக்கக்கூடாது. இப்படி பல யோசனைகளை போயிட்டு இருக்கேன். மோடியை தாண்டி பேசுறான். நீங்க ஆனா உட்காந்து ஒய்யாரமா பேசிட்டு இருக்கீங்க. போங்க எல்லாரும் எந்திரிச்சு வேலையை பாருங்க. வேலைக்கு போனாதான் காசு சொல்லிவிட்டேன். ஆமா என்னடி இது கூலு பணம் இந்த போடுறான். இத்தா எம்எல்ஏ ஆயிரம் போல இருக்க. இனி மழை பெஞ்ச மாதிரி தான். இதோட 15 போனு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பேரை என் போன்ல சேவ் பண்றதே தப்பு நினைக்கிறவனா. கட்டுன கைலியோட நாமினேஷன் பண்ண வந்த பையா இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து நிக்கிறான். உங்க கூட நின்னா உடம்பு பங்காளின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இரியா. ஆபீஸ்ல கிடக்குறவங்க குடும்ப சேர்ல அந்த பையில கொண்டு உட்கார வைக்க போறீங்களா? போடா அவன் ஒரு ஆணு பேசிக்கிட்டு. எங்க உங்க அப்பனை காணோம்? நல்ல வேலை இப்போ பார்க்கல. இல்லை போட்டு நான் ஆஃபீஸை காவா காக்குறேன்னு கேள்வி பண்ணியிருப்பா. என்ன ஐயா பைக்கில் வர்றாரு? வணக்கம் வைசியா. வணக்கம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் 8 மணிக்கே வந்துட்டேன். நீங்க தான் ஏன் லேட்டு? கிளர்க்குக்கு 18 போன் அடிச்சிட்டேன். வழியிலே இல்லை. சரி வாங்க போலாம். வாங்க. ஐயா முருகா. ஐயா இது நான் வரைக்கும் இந்த ஆஃபீஸ்குள்ளே போனதே இல்லை. இதான் முதல் தடவை. அதுவும் ஐயா புண்ணியத்தில். வாங்க போலாம். வாங்க. என்ன சொல்ற? ஊருகிட்ட போயல சரி ஆள் அனுப்புறேன். என்னங்கய்யா? மேலே வாமுட உடஞ்சி தண்ணியெல்லாம் வாரிக்குள்ள போகுதா? உரம்போட வயக்காடுறா. ஒரு ரெண்டு பார்த்துட்டு வாப்போ. இங்கே நல்லது கிட்ட என்ன நான் பார்த்துக்கிறேன். அங்கே என்ன ஏதுன்னு நீ தானே பார்க்கணும். ஆமாங்கய்யா அங்கே ஒரு வயலுக்கும் தெரியாது. நான் தான் பார்க்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயா நீங்கள் இங்கே இருங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்படியா சாரு நேரா சேருக்கு போறாரு. வராத போன பேசி அவனை வயக்காட்டுக்கு அனுப்புனீங்க பாருங்க. நீங்க அரசியல் சாணக்கியம் தலைவரே. Oh
ரூமில் ஆடினேன், நீ செல்லில் ஆடுற. நீ ஆடு. இதுக்காடா உன்னை 8வது வரையிலும் படிக்க வச்சு. 40 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு வேணும்னா கூட 40 தொகுதிக்கு 1600 கோடி ரூபா. 1600 கோடி ரூபா விஜயிடம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போதான் இவர் 100 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாரு தெரியல. இதுக்கு முன்னே இவருடைய சம்பளம் வந்து 2 டிஜிட். ஊர் தலைவர் பேர எங்களுக்கு தலைவர்னா அது கூப்பிடுங்க மட்டும்தான். விடியா புதுசா செலக்ட் ஆன பிரசிடென்ட் பேர் எழுத சொல்லி யூனியன் ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க எழுத சொன்ன பேர் தான் எழுத முடியும். அதுக்காக அந்த பையன் பேர் எழுதுவியா? ஓ ஐயா போன போடியா. போலீஸ் நிப்பாட்ட அந்த 3 ரோட்டுக்கு போனேன் வருஷா போனேன். வண்டியை நல்லா முறுக்கு இருக்கிறவனுக்கு ஐயா ஊரை கேவலப்படுத்த எவன் பேர் எழுதியிருக்கான் பாருங்க. அடிச்சிருக்க கூடாது. அவனே வரான் பாரு. அவன் தான்டா ஊர் பிரசிடென்ட். ஐயா என்னையா பேசாம அவன் பேர் தான்டா எழுதணும். தம்பி எந்திரிப்பா எழுது. ஏய் இந்த பேரெல்லாம் எழுதுறா இருந்தா இந்த போர்டே நம்ம ஊருக்கு வேணாம். செவனே இரியா நீ எழுது. அவன் பேர் தான் எழுதணும். பக்கத்துல எம்ஏபின்னு போடு. ஊரை கேவலப்படுத்துற முடிவுன்ட்ட அப்படி முடிச்சு விடு. அவன் பேரை எழுதி தொலை. முதல்ல வைஸ் பிரசிடென்ட் என் பேரை அழியா அழியாங்கற. இந்த பேர் பக்கத்துல ஓகே, அந்த பேர் பக்கத்துல இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டு கூலு அம்பேத்து பாத்துக்க. சரிங்க கட்டி வச்சு ஒரு தள்ளுடா விட்டுட்டு போறாரு. போடா போங்க. அவனை திட்டின்னு பார்த்தா எங்களை திட்டுங்க. வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. அண்ணே நல்லா அழுத்தி இல்லைண்ணே. இனிமேல் யாரும் என்ன கூல் பானன்னு கூப்பிட மாட்டாங்க. சோத்து பண்ணன்னு கூப்பிடுவாங்களா? எல்லாத்துக்கும் ஏத்தாலம் பண்ணாத. இனி ஊரே சொல்லும். வந்து பாரு. எது? நம்ம ஊரு போட போய் பாரு. செல்வியை பார்த்து பயங்கி விடாத. இப்போ என் பேரை எழுத சொல்லி சண்டை போட்டதே ஐயா தான். அவர் எப்படி சோழீஸ்வரா சிவாய நம. போர்டில் பேர் எழுதக்கூடாதுன்னு சொன்னா கூழ்பானை கேட்டுக்குவான். ஆனா கூட இருக்கிறவங்க ஏதாவது கிளப்பி விட்டுறாங்கல்ல. வீடியோ பூசு வேற வில்லங்கமான ஆளுன்னு சொல்றானுங்க. அதான் அந்த போர்டில் நம்ம ஆளுங்களை சாணி அடிக்க வச்சேன். அதெல்லாம் சரி. அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15 வருது. ஸ்கூல்ல கொடியேற்ற போறது நீங்களா அவனா? அவன் தான். என்னையா சொல்றீங்க? பாதி பேர் போன் வச்சிருக்கிறது போட்டோ எடுக்கிறதுக்கும் போட்டு கொடுக்கும் தான். அவனுக்கு எப்படி கொடியேற்றுறது கூட தெரியாது தலைவரா. கொடி யார் ஏத்துனா என்ன? குடிமி நம்ம கையில தானே. அத்தாச்சி அத்தாச்சி யார் வந்திருக்கான்னு அத்தா பாரு. அத்தா நீ ஒன்றும்
ஒன்றும் கவலைப்படாத. நான் எப்போ கவலைப்படணும்? ஊர் எல்லையில் உன் பேரை எழுதிட்டாங்க. அதோட எனக்கு என்ன பெருமை? மனசு நிறைஞ்சிருச்சியா. உன் தாத்தா வந்து பார்த்துருக்கணும். அந்த பேர் மேலே குமார் எல்லாரும் குமார்னு கிண்டல் பண்ணுறவன்னு நீ அழுத. என் பிரிச்சேன் பாத்தியார்கிட்ட போய் உன் பேரே அம்பேத்குமார்னு மாற்றினாரு. ஐயனாருன்னா தெரியும். அது யார் அம்பேத்கர்னு நாங்கள்லாம் சிரித்தோம். முட்டா பயில்வல சிரிக்கிறிய, இந்த பேர் தாண்டா வேணா பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ பெரிய ஆளா இல்லை. நான் இப்போ செத்தாலும் மோச்சம். ஏன் சாவுக்கு பண்ணாத்திட்டு இருக்க? சும்மாவே எனக்கு எல்லாம் செய்வேன். இப்போ பிரசிடண்ட் வேற அடிச்சு முளைக்கு அள்ளி கொண்ட கொட்டிட மாட்டேன். அதெல்லாம் கல்யாண சாவாட்டம் கலக்கிடுவாப்ல. என்ன ஒன்று, நாளைக்கு நீ கொடியேற்றத்தை கண்ணால் பார்த்துட்டு சாகணும். ஐயோ, நீ பார்த்த ஊர் இல்லை, இப்போ ரொம்ப மாறிடுச்சுன்னு மேலே போய் என் பிரசிடண்ட்டே சொல்லணும். அம்புடுத்தான். ஊர்க்காரவளுக்கும் பிள்ளைங்களுக்கும் வணக்கம். பிரசிடண்ட் சி இங்கே இருப்பார். என்ன பிரசிடண்ட் ஆக்கின பிரசிடண்ட் ஐயாக்கும் வணக்கம். எனக்கு கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை. தப்பாக பேசினா கோச்சுக்காதீங்க. ஒரு தடவை காசை திருடி எங்கள் அப்பாட்ட மாட்டிக்கிட்டேன். போதுங்கிற மனசு தான் வசதி, வேணுங்கிற எண்ணம் தான் வருமென்னு எங்கள் அப்பா சின்ன வயசில் சூடு போட்டு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே நெஞ்சுக்குள்ளே நிற்கிது. அதனால் லஞ்சம் ஊழல்னு எந்த தப்பும் பண்ண மாட்டேன். 6 காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் உதவி ஒத்தாசையாக இருப்பேன். நல்லது பண்ணுவேன். ஜெயந்த். அப்பா கிடைக்கிட்டப்பா. சூப்பர் மாமா. யோ நீ இப்படிலாம் கூட பேசுவியா என் தங்கம்? அப்பா கடைசியில ஜெயகின் சொன்ன பாத்தியா, அட்டகாசம்பா. யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? நான் எத்தனை தடவை டிவியில் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி நினைச்சடா உங்க அப்பனை. புத்திசாலிடா. வெள்ளை சட்டையில கூடி நல்லா தாண்டா இருக்க நீயே. என் கல்யாணத்துக்கு எடுத்ததுயா.
அண்ணா வழி விடுண்ணா, அண்ணா வழி விடுண்ணா. பார்த்து குமார் இப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவர் கொடியேற்றி வைப்பார். போவனா அங்க பாரு எங்க அப்பாவை. எவன் வெளியே எடுத்தானே என் கௌரவத்தை நான் விட முடியாது. ஆர்டர். தேசிய கீதம். ஜனகணமன பூந்தொடப்பம் தென்னந்தொடப்பம் தொடப்பம் 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 அழகா ஏயா பள்ளிக்கூடம் போகாம இங்க உட்காந்துருக்குற? உன்னதான் நான் கேட்குறேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. ஏயா என்னாச்சு? எல்லாம் எனக்கு கிண்டல் பண்றாங்க. பள்ளிக்கூடம் போலனா இன்னும் கேவலமா கிண்டல் பண்ணுவாங்க. விடுமா, அப்பா கொடியேத்தல பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? நான் வரல. சொல்லிட்டே இருக்கேன். நான் பள்ளிக்கூடம் வெச்சேன்னு வெச்சுக்கோ. அப்படியே அப்பா கூட தப்பாம கொள்ளுது. பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போற. திமிரு. அடிக்காதம்மா. நான் வீட்லயே இருக்கேன். படிச்சாதான் நான் மரியாதை. உங்க அப்பா படிச்சிருந்தா இப்பலாம் அசிங்கப்படுத்திருப்பாங்களா? போட்டேன்னு வெச்சுக்கோ. நான் மட்டும் அடிக்கிறேன். அப்பா கொடியேத்த சொல்ல வேண்டியது தானே. அந்த ஆள் வரட்டும். கம்பியை காய வச்சு குண்டில இழுக்கிறேன். முதுகெலும் இல்லாத ஜென்மம். நேந்துட்ட மாடு மாதிரி நீ தான் அடிமையாக கிடந்த. ஆனால் உன் பொறுப்பையே நீ அடிமையாக்கிட்ட பார்த்தியா? அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்போ என்ன பண்ண சொல்ற? உன்னை யார் ராஜினாமா பண்ண சொன்னா? அதனால தானே இப்போ அவரு நிறுத்துறாங்க. 70 வயசு கிழவன். அவருக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படியே நெரிச்சு போடுவேன். நெரிச்சு இங்காரு நீ எவன்ட்டியாச்சும் பேசு, என்னமாச்சும் பண்ணு. அன்னைக்கு அவன் சொன்னதுக்கு ஆத்திரப்பட்டீங்க. இப்ப சொல்றேன், இவன் தான் பிரசிடென்ட். நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்க. அதுக்குள்ள இவர் தான் பிரசிடென்ட்னு எப்படி முடிவு பண்றது? கட்டுப்பட்ட ஊரு, 40 வருஷ பாரம்பரியம், போட்டியே இல்லாம. போட்டியே இல்லைன்றது பெருமை இல்லைங்க. போட்டி போடுற ஜனநாயகம் தான் பெருமை. பெருமை எது பிரச்சனை எதுன்னு தெரியாமலே சுத்திட்டு இருக்கீங்க. பெருமை கிருமையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க வேலையை பாருங்க. ஏய், வாயை பார்த்து நிக்காத, போட. 4 வருஷத்துக்கும் நீ கையை கட்டிக்கிட்டே கிடக்கணும். இந்த கூல் பண மாதிரி. பண்ணிச்சுக்கோ, நானும் பிரசிடென்ட்க்கு நிற்கிறேன். யாரா கிளப்பிவிட்டா அவனை? இவன் தெரியலையே. நாமினேஷன் பண்ணுங்கிறான். கையெழுத்து போட 2 சாட்சி வேணும். இவனுக்கெல்லாம் யார் கிடப்பா? யாரும் கிடைக்க மாட்டாங்க.
வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம் தான். போட்டி போடணும்னு நினச்சிங்கள, அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உட்காருங்க. சார், என் வீட்டில் உள்ள வாங்கம்மா. அவனா நிற்க வாய்ப்பில்லை. எவனோ தூண்டி விட்டுருக்கான். அப்படியே இருந்தாலும் எவ்வளோ விட்டு வாங்குவான் அவன்? நான் ஒன்று, வீட்டில் ஒன்று, இந்த பன்னீர் ஒன்று, மொத்தம் 3 ஓட்டு விழுந்தாலே பெருசு. அப்புறம் என்ன அளவுக்கு நிற்கிறான் அவன்? ஜெயிக்க தான். நான் இல்லை, அவங்க நிற்க வைக்கிற எங்கள் மாரிமுத்து பெரியப்பா ஜெயிக்க. போட்டியே இல்லாமல் மாரிமுத்து ஜெயிச்சார்னா அந்த பதவியை அவங்க போட்ட பிச்சை தான் பார்ப்பாங்க. இதே நான் தோற்று எங்கள் பெரியப்பா ஜெயிச்சார்னா 600 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சதாக இருக்கும். அது அவரோட வெற்றியாக இருக்கும். அதான் சார் அவரோட தலைமுறை வைக்கும். அன்னைக்கு நான் அவ்வளோ சொன்னேன், நீங்கள் கேட்காம அவங்களுக்காக ராஜினாமா பண்ணீங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு போட்டி போடுறீங்க. ஆனால் ஒரு விஷயம், இதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. நிச்சயமாக நான் மாறமாட்டேன் சார், உறுதியாக நிற்பேன் சார். போட்டி இல்லைங்கிறது தான் நம்ம ஊர் பெருமை. அது போயிடக்கூடாதியா? அதெல்லாம் போகாது. ஏ கிளர்க்கு, இந்த ஊர் கட்டத்துக்கு நீ தாண்டா முத காரணம். ஏய் புண்ணியகுடி, இருப்பா, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாப்ல. ஒன்றும் இல்லாத மொட்டை பயலுக்கு இவ்வளோ அதப்பு. இவனையெல்லாம் விரட்டி இருக்க கூடாது, கொன்றுக்கணும். அந்த பையன் இன்னைக்கு நாமினேஷன் வாபஸ் வாங்கிடுவான்ல. நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுமானம் இருக்குது. நேற்றே வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு லாஸ்ட் நாள், 5 மணிக்குள்ளே அவன் வாபஸ் வாங்கணும்ல. இந்த ஊரோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அவன் கண்டிப்பாக வாபஸ் வாங்குவான். அப்பேற்பட்ட காரியத்தை நான் பண்ணுவேன். என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் ஊரை விட்டே போனேன். இப்போ நான் எலெக்ஷன் நிற்கிறது, நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. இந்த வணங்காங்குடி விஷயம் என்னமாச்சு? புரியல சார். அதாம்மா அந்த அம்பேத்கர் சார், அவரை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஊரே நார் அடிச்சுட்டு இப்போ வருவார்னு வெளில வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வாபஸ் வாங்க மாட்டாரு. அவர் ஸ்ட்ராங்காக தான் சார் இருக்காரு. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனைனா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அடி ஆடு 2 அலறிட்டு வருது. தலைவரா, அதான் சொன்னல, துண்ட கடை துணிய கடைன்னு வர்றாங்க பாருங்க. சும்மாவா? நம்ம பண்ண அரசியல் அப்படியா? வாங்க, நீங்க அரசியல் தானே. என்னம்மா வர்றாங்களா? கட்டி தூக்கிட்டு வந்துருவா. எதுவும் பேசாத, வா. ஏங்கடா என்னடா பண்ணீங்க? எங்க இருந்து வந்துடா இவ்வளவு துக்குரு? கிளீன் பண்ணீங்களா? இவ்வளவு நேரம் காக்கா வைக்கிற? போடா. என்னடா பண்ணீங்க? போடா ப்ரோமோஷன். திருத்த மாட்டியாடா நீங்க? போடா. கிளர்க்கே, சபையா வச்சியா? கட்டி வச்சு முடிச்சிட்டு போறியா? உடுங்க. அதான் வந்துட்டாங்கல்ல.
கொடு. எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல? உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பே கிடையாதா? காலம் பூரா மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிபடி சாவும். நான் வாங்க மாட்டேன். டைம் ஆச்சு. என்ன டைம் ஆச்சு? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. வாபஸ் வாங்க வந்தவன தடுத்து நிறுத்துறது சட்டப்படி தப்பு. வாங்குறீங்களா இல்லையா? டேய் கலெக்டருக்கு போன் போடுறா. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. என்ன நேரத்தை கடத்த பாக்குறீங்களா? சார், நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி தானே? வாபஸ் லெட்டர் கொடுத்தா வாங்குறதா இல்லையா? இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. லெட்டரை வாங்கிட்டு வெளில துரத்து விடுங்க சார். டேய் குர்ரா, வாங்க சொல்றியா? வாங்க 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 சொல்றோம்ல. வாங்க சார். குடுக்குறாங்கல. வாங்க வாங்க. ஏன் சார் வாங்க மாட்டேங்கிறீங்க? சார் எங்களுக்காக வாங்கிக்கணும். அதான் தர்றாங்க. வாங்க சார். வாங்க சார். வாங்கி வைங்க. வாங்க. வலிக்குதா? ஆமா, உடனே சீல வைக்க சொல்லுங்க. சீல வைங்க. சீல வைங்க. சீல வைங்க. சீல வைங்க. அதானே உங்க வேலை. வச்சிங்க பாருங்க ஆப்பு. சமூக நீதியா வெங்காயமா? எங்கிட்டே வா. நீங்க போட்ட போட்டுல அந்த அதிகாரி பொத்திக்கிட்டு உட்கார்ந்தான் பாருங்க. நீங்க தான் மாமா அரசியல் சாணக்கிய. என்ன நக்கிய? சாணக்கியனா? யாரு? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. என்னது? எப்படி நடந்துச்சு? வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ எதுக்கு என் வாபஸ் வாங்கணும்? என் புருஷன் வாங்கட்டும். அவனுங்க பதவிக்காக பெத்த பிள்ளைய பறி கொடுத்தவனா? நான் சொல்றேன், நீ தான் நிக்கணும். நீ தான் ஜெயிக்கணும். ஆமாயா, அவனுங்க என்ன பாடு படுத்தி வச்சானுங்களோ அதே மாதிரி அவரையும் அவனுங்க படுத்தி வைப்பானுங்க. ஏற்கனவே என்கிட்ட ராஜினாமா லெட்டர் வாங்கிட்டாங்க. இனிமே நான் நின்று என்ன புண்ணியம்? நீ நில்லு. அவங்க அடிப்பாங்க, உதப்பாங்க, பிச்சு போட கொள்ளுவாங்க. வேற புது சண்டை போட போறாங்க. ஏதாவது பாத்துக்கலாம். ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினச்சி இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தோம். ஆனால் இப்போ தான் சார் தெரியுது, இங்கே வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைன்னு. அதான் சா அம்பேத்குமார், பனங்கான்குடி ஊராட்சி மன்ற தலைவர். எவனுக்காகவும் தலை வணங்காது. உன் பதவியை வச்சு ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லது செய்ய. பாரபட்சம் மட்டும் பார்க்காத. போய் வேலையை பாருங்க போங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் விட்டுவீங்க? அரசியல் பண்றீங்களா? இது நான் வரைக்கும் நீங்க பண்ண அரசியலை இப்பதான் நாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே இப்படித்தான். வாங்க பெரியப்பா.